முதல்வராக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்கிறேன் என்றதும் அரசியல் எதிரிகள் வழக்கம் போல வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு பதிலடி கொடுத்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல்வராக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்கிறேன் என்றதும் அரசியல் எதிரிகள் வழக்கம் போல வன்மத்தை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துல இன்னைக்கு கலந்துக்கிறதுக்காக டெல்லி சென்றிருக்கிற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது தன்னோட தொண்டர்களுக்கு ஒரு மடல் கொடுத்திருக்கிறார். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையில் நடைபெறக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டில் தலைநகர் டெல்லிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது அரசியல் எதிரிகளோட அடிவயத்துல புலி கரைச்சல் போல ஒரு உணர்வு ஏற்படுது. இத்தனை ஆண்டுகளாக கலந்துக்காம இப்ப ஏன் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா டாஸ்மாக் விவகாரத்துல அமலாக்கத்துறை நடத்திய ரைடுகளில் கிடைத்துள்ள ஆவணங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பிரதமர் மோடியை சந்திக்கிறாங்க முதல்வர் செல்கிறார்னு சொல்லி வெள்ளைக்குடி எழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கற்பனை சிறைகளை பறக்க விடுறாங்க அரசியல் எதிரிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. திமுகவை பொறுத்தவரை இன்றல்ல நேற்றல அரை நூற்றாண்டுக்கு முன்பே இந்திரா காந்தி அம்மையார் தெளிவாக சொல்லியிருக்கார். ஆதரிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் தன்னிலையில் உறுதியாக இருக்கும் திமுக என்பது இந்திய பிரதமராக இருந்தால் இரும்பு மனிதர் உள்ளிட்ட அனைவருக்குமே தெரியும்னு தெரிவித்ததோடு இல்லாம மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிப்பதற்கான நிதி ஆயோக் கூட்டங்கிறதுனால இந்தியாவின் வளர்ச்சியில தமிழ்நாட்டோட பங்கு மிக முக்கியமானதுங்கிறதாலையும் கடந்த 4 ஆண்டுகள திராவிட மாடல் ஆட்சியில நிலை பெற்றிருப்பதாகவும் மக்கள் பிரதிநிதி அதாவது தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியாகத்தான் அதுல கலந்துக்க தீர்மானித்தேன். அதற்கு அறிவிப்புகளை வெளிப்படையாக வெளியிட்டு ஊடகங்கள் வெளியான நிலையில குடும்ப சொந்தங்கள் மீது வியாபார கூட்டாளிகள் மீது தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்தில் உள்ள மாநிலங்களை மத்திய அரசோட புலனாய்வு நிறுவனங்கள் ரைடு நடத்தியதும் சொந்த கட்சியினர் உட்பட யாருக்கும் தெரியாம அவசரமாக டெல்லிக்கு பிறந்து அங்க மீடியாக்கள் சூழ்ந்து கொண்டதும் கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு பிரமாத்து செய்து 4 பேர்கள் மாறி உள்துறை அமைச்சர் போய் பார்த்த மாதிரி இல்லாம நேரடியாக நான் தற்போது டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. மோடி அவர்கள் தலைமையில நடந்த கூட்டத்துல பல மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிலையில அனைவரையும் வரவேற்றிட முதலமைச்சர்கள் பிரதமருடன் இயல்பாக பேசியதாகவும் இந்தியாவின் வளர்ச்சி இல்லை என்பதை திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில இந்த கூட்டம் அதை கேட்ட வகையில் இருந்ததாகவும் தன்னோட உடன்பிறப்புகளுக்கு அவர் உடன்பிறப்புகள் அவங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தெரிவிச்சதோடு இல்லாம 2045ஆம் ஆண்டுல $30 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்க வேண்டும்ங்கிற திட்டமிடப்பட்டுள்ள நிலையில அதுல தமிழ்நாட்டோட பங்களிப்பு 4.5 டிரில்லியனாக இருக்குங்கிறதையும் பிரதமர் தெரிவித்ததாகவும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 10 அளவுக்கு உள்ளதாகவும் அதுல 15% அமையும் உள்ளது என்பதற்கும் அதற்கேற்ற மாநிலமாக தமிழக அரசை மாற்ற தற்போதைய திமுக அரசு முன்னெடுத்திருக்கிறதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாது பாஜக ஆளும் மாநிலங்கள்ல முதலமைச்சர்களே இத்தகைய பேரணியை நடத்தவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு தற்போது விமர்சனங்களுக்கு புறந்தள்ளி முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் தற்போது அந்த பேரணியான வெற்றிகரமாக நடத்தி முடித்ததாக அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடத்தி முடித்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஒரு வலியுறுத்தும் குழுக்கெல்லாம் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றுள்ள இந்திய குழுவுக்கு தலைமை தாங்கி சென்று தன் பங்களிப்பை திமுக தரப்பு சிறப்பாக செய்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. திமுக எப்பவுமே அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகள் கேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரைடுக்கு திமுக ஏன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட அதாவது மத்திய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அனுமதி பெற்று அதற்குரிய ஏற்பாடுகளை அவருக்கே உரிய முறையில சிறப்பாக பெயர் கொண்டு வருவதாக நாள்தோறும் கேட்டறிந்து வருகிறார். அதாவது அந்த கட்சி சம்பந்தமான பணிகளை தொடர்ச்சியாக கேட்டு வருவதாகவும் திராவிடத்தின் அடுத்த தலைமுறை பாய்ச்சலுக்கும் தேர்தல் காலத்துக்கும் திமுக தன்னை ஆயுதப்படுத்திக் கொள்வதற்கும் ஆற்றலை இயக்குமாக திமுக எவருக்கும் எப்போதும் அடிபணிவதில்லைன்னு உணர்த்தி எதிரிகளின் எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கக்கூடிய வேலையில தான் தன்னோட கூட்டம் அமைத்தாலும் தன்னோட பிரயாணம் அமைஞ்சிருப்பதாக அவர் இப்ப தெரிவிச்சிருக்கிறாருங்க. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.